வெல்கம் பேக் டு சேனல் ஹெச்என் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே நல்லது ஸ்பெஷல் செய்யலாம்னு நினச்சோம். ஸோ என்ன ஸ்பெஷல்னால் வந்து கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ரைஸு, இது வந்து கேரட்டு, ஆனியன், இது வந்து கேஷ்யூம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் வந்து இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் வந்து ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா அது ரொம்ப இதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணால் ஆனியனும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கழுவி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வரவேற்கல இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஏன்னா அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மீதி வேலை பண்ண முடியும். ஸோ அந்த பச்சை வாசனை வந்து போகணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேஷ்யூம் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ வந்து கொஞ்சம் ஷேடிங் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அந்த அரிசி வந்து தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். அது வந்து தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. இப்போ நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இடையில கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இடையில கொஞ்சம் நேரம். ஸோ இது இப்போ ஸ்டவ்வில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதோட அதில் இருந்து அது கூட கொஞ்சம் வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம கேஸ் க்ரஷ் பண்ணது பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். தேவையாக இருக்காது நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள் எடுத்துருக்கோம். அடுத்தது மிளகாத்தூள். இதுதான் இதோட நம்ம பேசிக் அந்த பவுடர் மசாலா. இது கூட நம்ம கிச்சன் ட்ரெஷர்ஸ் அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்ன மசாலா வேணால் எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து நாங்கள் மஸ்டார்ட் போடலாம். அதுக்கு பதிலாக சீரகம் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு கடுகு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி வச்சு இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச அந்த ஆனியனு, தக்காளி எல்லாமே போட்டுடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். இதுவும் அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம வந்து அந்த கீ ரைஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த இது நல்லா இதாகிருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கும் கீ ரைஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் அதை எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம்னா அது செம்மையாக இருக்கும். ஸோ இடையில கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மெதுவாக. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் கைவிடாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையானதுக்கு அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கடைசியில் நம்ம போடுவோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் மசாலா வந்து அதில் பிடிக்கும். கொஞ்சம் நேரம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம கீ ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம். கீ ரைஸ் பொதுவாக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதெல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சு ரைஸ் தனியாக இது தனியாக பண்ணணும். ஆனால் நம்ம ஈஸியான வேலை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸி. இப்போது நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப காரமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். கீ ரைஸுக்கு நல்லா இருக்கிறது சிக்கன் கிரேவி. அடுத்தது வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். கீ ரைஸ்க்கு வந்து நம்ம சாலடும் பண்ணலாம். சாலட் இருக்குது. அப்புறம் வந்து சட்னி மாதிரி செய்வோம், அதுவும் இருக்குது. இங்கே வந்து நம்ம இது 2 மட்டும்தான் செஞ்சுருக்கோம். அப்போ இந்த சிக்கன் கிரேவி வந்து ஒரு 1/2 hour விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கோகனட் ஸ்லைஸ் பண்ணது போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சில பேர் வந்து தேங்காய் பால் ஊற்றுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் வாசனை அடிக்க ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிடுங்க. நாங்கள் லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அது வேக வச்சதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டுருங்க. கறி லீஃப் போட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் 2 minutes வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் நம்ம கீ ரைஸும் சிக்கன் கறியும் ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த கீ ரைஸ் சிக்கன் குழம்பு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ இந்த கீ ரைஸ்னால் ரொம்ப ஈஸி செய்கிறது. அது மட்டும் இல்லை சிக்கன் கிரேவி ஆல்சோ ரொம்ப ஈஸி உங்களுக்கு செய்யுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.